வணக்கம், உங்கள் நதிக்கரை யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, வித்தியாசமான ஒரு அல்வா தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, எல்லாத்துக்கும் முறுக்கேறும் சக்தி கொடுக்கக்கூடிய முருங்கைக்காய் வச்சு தாங்க அல்வா செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு நம்ம முருங்கைக்காவை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நீட்டமாகவே வெட்டி எடுத்துருக்கிறேன். நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காவை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நல்லா தண்ணியில் அலசிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா முருங்கைக்காய் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ தண்ணியில் அலசி அடுப்பில் வச்சிட வேண்டியதான் முருங்கைக்காவை. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு முருங்கைக்காய் வந்து கலர் மாறும். அந்த கலர் மாறினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அல்வா பதத்துக்கு முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி வெந்துடுச்சு. இப்போ வெந்த முருங்கைக்காவை பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம கிழிச்சு அந்த உள்ளே இருக்கக்கூடிய சதையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். அந்த தோல் நம்மளுக்கு தேவையில்லை, உள்ளே இருக்க சதை மட்டும் வேணும். விதை இருக்கிறனால பிரச்சனை இல்லை. ரொம்ப முத்தன முருங்கைக்காவை போட்டுறாதீங்க, கொஞ்சம் இளம் முருங்கைக்காவை போடுங்க, அது நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா முருங்கைக்காவும் உட்காந்து பொறுமையாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய சதப்பத்தை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சதப்பத்தை அவ்வளோத்தையும் பொறுமையாக உட்காந்து எடுத்துக்கலாம். இருக்கையில் உடம்புக்கு ரொம்ப சத்து தரக்கூடிய ஒரு குறைஞ்ச ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்திங்க அப்படின்னா முருங்கை தான். அந்த முருங்கையில் இருக்கக்கூடிய காயை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அல்வா பண்ண போகிறோம். எல்லா பல்பையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த சதப்பக்கத்தை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அல்வாக்குன்றதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றி அல்வாவுக்கு தேவையான முந்திரி பருப்பை அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுட்டு அந்த நெய்யோடு சேர்த்து கூட கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முருங்கை சதையை அப்படி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் சேர்த்து கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த அல்வா பொறுத்த வரைக்கும். அந்த நெய் வந்து அந்த முருங்கையோட சேர்ந்து முருங்கையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பச்சை கலர் வந்து வேறு கலரில் மாறிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு, உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு இனிப்பு சேர்த்து அதையும் கிண்டிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நீர் சத்து சேரும். ஏன் பார்த்திங்கன்னா சீனி கரைஞ்ச உடனே அந்த இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை சேரும். இன்னும் நம்ம கரண்டி எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்வா பொறுத்த வரைக்கும் கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கோங்க, விட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா அல்வா வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் எவ்வளோ கிண்டிக்கிட்டே இருக்குமோ அவ்வளோக்கு அல்வா டேஸ்ட்டு சூப்பராக வரும் அல்வாவில். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அல்வா கலர் எப்படி மாறிட்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். கடையில் லேசாக ஒட்டிகிட்டு இருக்குது. இப்போ ஒட்டாமல் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கிண்டணும். அப்போ ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ கலரை பார்த்தாலே தெரியும், இந்த கலர்லேயே தெரியும் அல்வா எப்படி டேஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அல்வாவை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அல்வா ரெடி. இப்போ நம்ம வந்து அதை பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா தட்டில் எடுத்து வச்சு வேறு லெவலில் ப்ரெசன்டேஷன் பண்ணி சாப்பிட்ற வேண்டியது தான் இந்த அல்வாவை. முருங்கைக்காய் அல்வா. இதே மாதிரி நீங்களும் வித்தியாசமாக முருங்கைக்காயை வச்சு அல்வா செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்கணும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இதே மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை அடுத்த வீடியோவாக செய்வோம்.